ஹாய் டு ஆல். இந்த வீடியோவில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 1 and 2க்கானது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆந்திர மாநிலத்தின் ஒரே தலைநகர் அமராவதியை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தோன்னா 2014 ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவை பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதிலேருந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் தலைநகராக ஹைதராபாத் இருந்திருக்கும். ஸோ இப்போ ஆந்திராவுக்கு ஒரு 10 இயர்ஸுக்கு தான் ஹைதராபாத் தலைநகராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஏற்றிருப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்தோன்னா 2024 இந்த சட்டம் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஆந்திர மாநிலத்தோட தலைநகராக இப்போ அமராவதியை அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாம்ராட் சம்ருத்தி சமண அருங்காட்சியகம் எங்கே தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா காந்தி நகர் குஜராத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது கோபா கிராமத்தின் ஸ்ரீ மகாவீர் சமண ஆராதனா கேந்திர வளாகத்தில் பிரதமர் மோடி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பார். ஸோ இந்த சாம்ராட் சம்பிரதி அப்படிங்கிறது அசோகரோட பேரனோட நேம் தான் இந்த சாம்ராட் சம்பிரதி. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் நக்சல் தீவிரவாதம் முடிவு. ஸோ இந்தியாவில் பார்த்தோன்னா மார்ச் 31, 2026 இதோட நக்சல் தீவிரவாதம் முடிவு பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ நக்சல் தீவிரவாதம் வெஸ்ட் பெங்காலில் 1936 அந்த பிரபுத்துவம் அதுக்கு எதிராக அமைக்கப்பட்ட ஒரு தீவிரவாதம் தான் நக்சல் தீவிரவாதம். ஸோ அது இப்போ ஏப்ரல் 31 தான் முடிவுக்கு வந்திருக்கு. இது மார்ச் 31, 2026 தான் முடிவுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பேக்ஸ் சிலிக்கா ஒத்திசார் கூட்டணி. ஸோ இது எது தொடர்புடையதுன்னா சிலிக்கான் உற்பத்தி தொடர்புடையது. நெக்ஸ்ட்டு 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா 2026 படி அவர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிகபட்சம் சிறை தண்டனை. ஸோ இந்த சட்ட திருத்த மசோதா படி அவங்களுக்கு அதாவது திருநங்கைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு சிறை தண்டனை 14 வருடமாக அதிகரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸாக இருந்திருக்கும். இதை இப்போ 14 வருஷமாக அமெண்ட்மெண்ட் மூலமாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திய மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. நெக்ஸ்ட்டு ஆசிய குவாஷ் கூட்டமைப்பின் 2025ஆம் ஆண்டின் சிறந்த வீரர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அபய் சிங். 2026ஆம் ஆண்டிற்கான அரங்கநாதன் இலக்கிய விருது இது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னா கி விட்டில் ராவ் அண்ட் அம்ஷன் குமார். ஸோ இந்த அரங்கநாதன் இலக்கிய விருது 2018 முதல் கொடுக்குறாங்க. இது 2018 முதல் ஏப்ரல் 16ஆம் தேதியில் முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் இந்த விருது வழங்கப்படுது. இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு, ஆராய்ச்சி நூல்கள், கவின்கலை, விமர்சனம் இந்த கலைகளிலெல்லாம் சிறந்த நபர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு விருதும் 1 lakh கேஷ் ப்ரைஸும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு யுத்த சேவா பதக்கங்களை வென்ற கடற்படை அதிகாரிகள் யாருன்னு பார்த்தோன்னா ஏஎன் பிரமோத் மற்றும் ராகுல் கோகலே. இது எதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் சிறப்பாக செயல்பட்டதற்காக. நெக்ஸ்ட்டு ரக்த்கோஷ் இணையதளம் இது எது சம்மந்தப்பட்ட இணையதளம் அப்படின்னா பிளட் டொனேஷன். ஸோ நாட்டில் உள்ள அனைத்து இரத்த வங்கிகளும் தங்கள் கையிருப்பில் உள்ள இரத்த அலகுகள் மற்றும் இரத்த கூறுகளை இந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணணும். நெக்ஸ்ட்டு கழிவு இல்லா நிலையை நோக்கிய 20 நகரங்கள் பட்டியலில் இந்தியாவில் கேரளாவை சேர்ந்த வர்காலா இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா சாத்வி நிரஞ்சன் ஜோதியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1993. அப்போ இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிறகு 102 அமெண்ட்மெண்ட் படி 2018 இது ஒரு அரசியலமைப்பு சார் நிறுவனமாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இதற்கான சரத்து என்னென்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 338 B. நெக்ஸ்ட்டு ஒடிசா மாநில தினம் எப்போது செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் 1. ஸோ இதுதான் உத்கல் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடிசா மாநிலம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1936. ஓகே, இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய ஷார்ட்ஸை லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.